அவர் அன்பு குரலே அழைப்பது என்னை, அவர் அன்பு குரலே அழைப்பது என்னை. அந்த இந்த நாளில் இந்த பாவம் நீங்கிட்டு, அந்த இந்த நாளில் இந்த பாவம் நீங்கிட்டு, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. தேவ உத்தரவுடன் வருவார், கர்த்தர் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே. சபையாய் கர்த்தரை மையப்படுத்த தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் வாக்குப்படினபடி நாம் விரும்பினபடி நாம் வாஞ்சித்தபடி நாம் வாஞ்சித்தபடி கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காட்டிலும் அநேகருக்கு ஸ்நானம் கொடுக்கக்கூடிய விசுவாசத்தை கனம் பண்ணி மேன்மைப்படுத்தும் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிகாரத்திலே இயேசு சீஷர்களுக்கு சொன்னதான பிரதான கட்டளை ஆகிய வேத பகுதியில் வாசிக்கப்படும் போது தேவ சங்கத்திலே நாம் மத்தேயு 28 அதிகாரம் 18 20 வரை உள்ள கர்த்தருடைய வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு விஷயம் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பிரதான புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராய் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கட்டளை உண்டு. சகல ஜாதிகளையும் சீஷராக ஆண்டவரை வெளிப்படுத்தணும், சத்தியத்தை சொல்லணும். நம்மை பயன்படுத்துவாராக. அந்த வார்த்தைக்காய் ஒரு விஷயம் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்த குடும்பம், ஜெபித்த சபை இததாக இருந்து அவரை உற்சாகப்படுத்தின பிள்ளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சொன்னோம். ஆசீர்வாதமாய் மாற்றி சொல்லுகிறபடி இயேசு ஆமென் யோர்தானை விட்டு கரையேறினோம். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தாவானவர் புறாவை போல பெரிய சத்தவானத்தில் இவரை நேசத்துமான் இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்கப்படும்படி அவன் கொடுத்த அடிமையை இருக்கிற பிள்ளை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறார். அவர்கள் ஏவப்படுவது ஒரு ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக ஆண்டவரே திறந்திருப்பதற்காக நன்றி.
மூலமாக பலப்படுத்தி நன்றி ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஞானஸ்தான ஆராதனை தருகிறோம். தருகிறோம். ஆவியானவர் தாமே நிறைவேற்றி எல்லோரும் நான் காண்கிற யாவரும் என்னுடைய ஞானஸ்தானங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டீராக கிருபை நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் பின்னே போகட்டும் நின்றே, இயேசுவின் பின்னே போகட்டும் நின்றே, இயேசுவின் பின்னே போகட்டும் நின்றே, பின்னோக்கே நான், 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 பின்னோக்கே நான். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். பிராயத்தில இயேசுவை வாழ்வார்கள். ஜீவனை சொந்தரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அவரோடு பேசின வார்த்தை அவனால செய்ய முடியல. சந்தோஷம். அவன் கர்த்தருடைய வார்த்தை அவரோடு வாழும். இயேசுவோடு வாழும். இயேசுவோடு வாழ்வது என்பது பாவத்தில் சிக்கிட்டோம். ஏக காரியத்தில் நம்ம அவன் அழுத்தப்பட்டோம். பருவத்திலேயே ஆமென் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை பிள்ளைக்கு கற்று தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2025 வருடங்களுக்கு முன்பு காலத்திலே பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 40 நாள் அளவு பூமியிலே உலாவி நான் உயிரோடு இருக்கிறேன் வரைக்கும் அழைத்துக் கொண்டு அவளை மேல் கைகளை வைத்து அவளை ஆசீர்வதிக்கையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட அவருடைய வலது வாரிசத்தில் நமக்காய் கல்வி பேசிக் கொண்டு இருக்கிற ஒரு மாநில இயேசுவை அன்பு மகன் ஜோபி விசுவாசிக்கிறாயா? நீ சபை நடுவில் சொன்ன உன்னுடைய சாட்சி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்ற கட்டளையின்படியையும் நான் உனக்கு பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவராயிரு, அப்பொழுது நீயும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நாம் ஜெயித்ததும் விரும்பினபடியாக ஆமென். இந்த 7வது மாதத்தினுடைய தொடக்க வெள்ளிக்கிழமையும் ஞானஸ்நான தொட்டியில் ஆமென் தேவனோடு செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொட்டியை கழுவி சுத்திகரித்து உழைத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உருவாவதற்கு காரணமாக இருந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பூரணம் ஆமென். அவருடைய பூர்ண சித்தம் அவருடைய வருகை மட்டும் இந்த தொட்டியிலே நிறைவேறணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் வருவிசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை பல்வேறுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் முன்வைத்த உங்களுடைய தீர்மானத்தின்படி இந்த இடத்திலே ஒரு நல்ல உடன்படிக்கையின் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஊழியம் நிறைவேற்றப்பட கர்த்தர் தந்தை கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் சாயன தன்ம மகனை நினைக்கிறோம். ஆமென். முடிவு வரையத உண்மையுள்ளவராக இருக்கிறார். பலனை கொடு, அபிஷேகத்தை கொடு. இயேசு பரிசுத்த ஆவியானவர் வந்தவர்
நாளின் அன்பு பிள்ளை மேல் தேவாவியான அமர்வாராக. பலத்த அபிஷேகம் பிள்ளை மேல் இருப்பதா. நீதிக்குட்படுத்துகிற மகனாய் மாறுவாராக. இருக்கிற நறுமணோ அனைவரோடும் விசேஷமாய் நான் சண்படி தங்கவனோடும் அன்றைய வரைக்கும் உண்டாயிருப்பதாக. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு ராஜன் நாமத்தில்